எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 2026 வெளியான சம்பவம் அத்தியாயம் 1 அப்படிங்கிற மலையாள மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவியோட தமிழ் எக்ஸ்ப்ளனேஷனை தான் பார்க்க போகிறோம். சேட்டன்ஸ்க்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, தரமாக படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படி வந்த ஒரு படம் தான் இந்த படம். கண்டிப்பாக ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு தரமான த்ரில்லர் மூவி தான் இது. இந்த படம் உங்களுக்கு ஹாட் ஸ்டாரில் தமிழ் டபுளில் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக லென்த்தாக இருக்கும், பட் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க, இப்போ நம்ம படத்தோட எக்ஸ்ப்ளனேஷனுக்குள்ளே போகலாம். படத்தோட முதல் காட்சியிலே ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியில் நைட் டைமில் கையில் முகத்துலலாம் அடிபட்டு நொண்டி நடக்கிற ஒரு வெள்ளைக்கார பொம்பளையை காட்டுறாங்க. கையில் கண்ணை வச்சுக்கிட்டு போயிட்டுருக்க அவளுக்கு பின்னாடி ஒரு 5 பேர் 2 மூட்டையை தூக்கிட்டு வராங்க. ஒரு மூட்டையில் ஒரு பொம்பளை இருக்கா, அவளை தூக்கிட்டு போய் தண்ணியில் போட்டுட்டு வந்து இன்னொரு மூட்டையை பிரிக்கலான்னு பார்த்தா அதில் இருந்த ஜேம்ஸுங்கிற வெள்ளைக்காரன் இவகிட்ட இருந்து தப்பிச்சு காட்டுக்குள்ளே ஓட ஆரம்பிக்கிறான். அவனை தேடுற வெள்ளைக்காரி, ஜேம்ஸ் டார்லிங் எங்கடா கண்ணா இருக்க அப்படின்னு சொல்லி தேடுறான் மண்ணெண்ணெய் விளக்க வச்சுக்கிட்டு. அப்போ அவன் இவ கண்ணில் மாட்டிடுறான். ஒன்றும் பண்ண மாட்டேன், கிட்டவான்னு சொல்லி ஜேம்ஸை கூப்பிட அவன் ஒரு குச்சியை வச்சு அவன் வயிற்றுலேயே குத்திட்டு போயிடுறான். அப்படியே கட் பண்ணால் நம்ம படத்தோட டைட்டிலில் போடுறாங்க. இப்போ படம் மறுபடியும் அதே காட்டுப்பகுதியிலேருந்து தான் ஆரம்பிக்குது. அதில் புதக்குழிலேருந்து எழுந்து வெளியே ஓடுற காக்கி கலர் ட்ரெஸ் போட்டிருக்க ஒரு ஆளை காட்டுறாங்க. அவன் போலீஸாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது, ஆனால் அவன் யார் என்னன்னு நமக்கு சொல்லவும் இல்லை, அவன் முகத்தை காட்டவும் இல்லை. இன்னொரு பக்கம் மஃப்டியில் இருக்க போலீஸ்காரன் ஒருத்தன் வாக்கி டாக்கி வச்சுருக்கான். அவன் சேம் இதே காட்டுப்பகுதியில் வழியை தேடி அலைஞ்சிட்டு இருக்கான் வெளியே போகிறதுக்கு. அவனோட பேர் வந்து பீட்டர். மூணாவதாக ஒருத்தன் கல்லை வச்சு மரத்தில் எண்ணத்தையும் செதுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் காட்டோட ஒரு திசையில் நடக்க 4வது திசையில் ஒரு குரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் ஒரு காட்டு பண்ணியை வேட்டையாட போகிறாங்க. அதில் ஒரு பொண்ணு கன் பாயிண்ட் பண்ணி சுட போகிறான். ஆனால் சுடாமல் அந்த பண்ணி எஸ்கேப் ஆகிடுது. அவள் சைடில் ஏதோ ஒன்று ஓடி வரதை ஃபீல் பண்ணி டக்குன்னு அது என்னென்னு கூட பார்க்காம மாசம் கண்ணை வச்சு சுட்டுடுறா. ஆனால் அவள் சுட்டது காட்டு பண்ணியே கிடையாது, ஒருத்தன் புதக்குழிலேருந்து எழுந்து ஓடினால அவனை தான். அவனோட ரத்தம் தரையில் படற அந்த காடு திடீர்னு இருட்டாகி கேட்கவே முடியாத சத்தங்களில் ஒன்றா ஜேம்ஸ் எங்கே டார்லிங் இருக்கேன்னு அந்த வெள்ளைக்காரி சொன்ன சத்தமும் அப்புறம் பல பேர் அலற சத்தமும் கேட்க இந்த 4 திசையில் இருக்க எல்லாரும் காதை மூடுறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அந்த சத்தம் போயிடுது. அப்புறம் இந்த பீட்டருங்கிற போலீஸ் காட்டை விட்டு வேகமாக வெளியே ஓடி ரோட்டுக்கு வர அப்போது அவனை ஏதோ ஒரு வண்டி மோதுது. அந்த சீனை அப்படியே கட் பண்ணால் அப்போ தான் தூக்கத்துலேருந்து எழுந்துட்டு இருக்க ஹீரோவாக காட்டுறாங்க. நம்ம எங்கடா இருக்கோம்னு ஹீரோ சுற்றி பேந்த முழிக்கிறாரு. அப்போ நீ ஹாஸ்பிட்டலில் தான்டா இருக்கேன்னு ஒரு நர்ஸு தன்னோட நிறை மாத கர்ப்பிணி ஆனால் மனைவியை பார்க்க ஹீரோவை கூட்டிகிட்டு போக அங்கே இருக்க டாக்டர், தம்பி எல்லாம் ஓகே, நெக்ஸ்ட் மந்த் 24 தான் டெலிவரி டேட்டு, நீ ஏன் பதட்டமாக இருக்க, ஆள் ஓகேவான்னு கேட்டு ஹீரோவை அனுப்பி வைக்கிறாங்க. தன்னோட மனைவியை வீட்டில் விட்டுட்டு அத்தையை பார்த்துக்க சொல்லிட்டு ஹீரோ தன்னோட வேலை விஷயமா கேரளா தமிழ்நாடு பார்டரில் இருக்க வெள்ளூர் காடு அப்படிங்கிற ஊருக்கு போகிறாரு. அங்கே ஊருக்குள்ளே போகணும்னா ஜீப் மூலியமாக தான் போகணும். அப்படி ஹீரோ ஜீப்புக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் ஹீரோவோட சொந்தக்கார பையன் ஒருத்தன் கால் பண்ணி அவரோட மனைவிக்கு டெலிவரி பெயின் வந்துருச்சு, அதனால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல அந்த சமயம் ஜீப்பை எடுக்க ஹீரோ அந்த ஜீப்பில் ஏறி பொண்டாட்டியை பற்றி யோசிச்சுக்கிட்டே சொந்தக்காரங்களுக்கு கால் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த ஊரில் டவர் கிடைக்காது போல், அதனால் பக்கத்தில் இருக்க ஒரு ஆள்கிட்ட ஃபோனை வாங்கி கால் பண்ணுறாரு. அப்போ தான் அவருக்கு பொன் குழந்தை பிறந்திருக்க விஷயம் அவருக்கு தெரிய வருது. அப்போ அந்த ஜீப்பை ஓட்டிக்கிட்டு இருக்க ஜீப் டிரைவர் ஹீரோ கிட்ட ராங்காகவே பேசிக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் அந்த ஜீப்பை குறுக்குள்ள ஒரு ஆள் அது விழுறான். அது வேறு யாரும் இல்லை, காட்டுக்குள்ளேருந்து வழி தேடி சுற்றிக்கிட்டு இருந்த பீட்டர் போலீஸ் தான். அப்போ தான் ஹீரோ தான் ஒரு போலீஸ்னு அறிமுகப்படுத்திக்கிட்டு சேம் அந்த ஜீப்பில் அந்த பீட்டர் போலீஸை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாரு. அப்போ தான் ஹீரோட ஒய்ஃபு பிறந்த குழந்தை ஃபோட்டோவை ஹீரோவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோ அதை பார்த்து சந்தோஷப்பட அந்த இடத்துக்கு இந்த கேரளா போலீஸோட உயர் அதிகாரி வராரு. வந்து ஹீரோ கிட்ட நீ யாருப்பான்னு கேட்க ஹீரோ தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு இந்த பீட்டர் போலீஸ் கிட்ட இருந்து வாக்கி டாக்கியையும் பரிசையும் கொடுக்குறாரு. அதில் அவர் போலீஸ் ஐடி கார்டு இருக்குது. அவர் தமிழ்நாடு பரிமலை ஸ்டேஷனை சேர்ந்த போலீஸ்னு தெரிய வர இப்படி அவருக்கு அடிப்பட்ட விஷயத்த அவரோட போலீஸ் ஸ்டேஷனுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் வேற ஒரு போலீஸை வச்சு சொல்லிட்டு டீ குடிக்க போகிறாங்க இந்த சீனியர் போலீஸும் அப்புறம் ஹீரோவும். ஹீரோ தனக்கு இன்றைக்கி தான் குழந்தை பிறக்குன்ற விஷயத்த சொல்கிறாரு. இந்த சீனியர் போலீஸ் ரொம்ப நல்லவர் போல், நீ சீக்கிரமாக கிளம்பிப்போ, இல்லை இன்றைக்கி தான் நீ வந்திருக்க, சரி நீ சண்டே கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து தன்னை பற்றின விஷயங்களை சொல்கிறாரு. தன்னோட அப்பாவும் வந்து ஒரு போலீஸ் தான், ஆனால் அவர் வந்து தான் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டார். இதனால் மனசு உடஞ்சி போனால் எங்கள் அம்மா சில வருஷங்களில் இறந்துட்டாங்க. நான் ஆசையாக லவ் பண்ணி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அந்த பொண்ணு வீட்லேயும் எங்களை வந்து சேர்த்துக்கல. அதனால் இந்த மாதிரி ப்ரெஷருங்களால் நான் வந்து ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷனில் அசந்து தூங்கிட்டேன். அப்போ வந்து உயர் அதிகாரி என்னடா இவன் நான் வரும்போது தூங்கிட்டு இருக்கான், சல்யூட் கூட அடிக்கலையான்னு சொல்லி என்னை இந்த தண்ணி இருக்க காட்டுக்கு மாற்றி விட்டுட்டாரு அப்படின்ற கதையை சொல்கிறாரு. அப்போ சீனியர் போலீஸ்க்கு ஒரு கால் வருது. அது இவருக்கு கீழே இருக்க இன்னொரு போலீஸ். சார் நாங்கள் இங்கே காட்டுப்பதிக்கு ரவுண்ட்ஸ்க்கு வந்தோம். அப்போ சில தமிழ்நாட்டை சேர்ந்த பசங்க பொண்ணுங்க கூட காரில் உட்காந்தாங்க. இதை பார்த்த துடுப்பான போலீஸ் ரிஜி அவங்கள பிடிச்சி கேள்வி கேட்டுட்டு இருக்கான். சார் பார்த்தா பெரிய எடுத்த பசங்க மாதிரி இருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுதுன்னு சொல்லாரு. இவனுக்கு இதே வேலையாக போச்சுன்னு ஹீரோ கூப்பிட்டு அந்த காட்டுப்பகுதிக்கு
போகிறாரு சீனியர் போலீஸ். அதுக்குள்ளே இந்த துடுப்பான போலீஸ் ரஜி அந்த கேங்கில் இருக்க ஒரு பையன் கூட ஓடி பிடிச்சி சண்டை போட அப்போ அங்கே ஒரு டெட் பாடி இருக்கிறத இவங்க 2 பேரும் பார்க்குறாங்க. அது வேறு யார் பாடியும் இல்லை, புதகுழிலேருந்து எழுந்து வரும்போது ஒரு பொண்ணை காட்டு பண்ணி சுட்டுச்சுல அந்த ஆளோட பாடி தான் அது. இப்போ அந்த இடத்துக்கு வர சீனியர் போலீஸ்கிட்ட ரெஜி செத்தவர் யாருன்னு தெரியல சார், பாடி குப்புற கிடக்குது, முகம் தெரியல, எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு பர்மலை ஸ்டேஷனோட ஆளாக தான் இருப்பார், அங்கே கால் பண்ணி விசாரிங்கன்னு சொல்ல ஒரு கான்ஸ்டபுள் அந்தவரோட அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஆனால் அவர் ஃபோன் எடுக்கல. சரி ரைட்டை ஃபாரன்சிக்கை வர சொல்லி நடக்க வேண்டியதை பாருங்கன்னு சொல்லிட்டு சீனியர் போலீஸ் ஹீரோ அண்ட் ரெஜி 3 பேரும் காரில் ஏறி போயிட்டு இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அப்போ காட்டுக்குள்ளே இன்னொரு போலீஸ் கால் முட்டியில் பயங்கரமான அடிபட்டு காயத்தோட நகர முடியாமல் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. ஆனால் அங்கே யாருமே இல்லாததால் தன்னோட வாக்கி டாக்கி மூலிமா கூட இருக்க போலீஸ் கூட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணார். அதில் ஒருத்தவர் தான் பீட்டர். ஹீரோட ஜீப்பில் அடிபட்டு இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கார்ல அவனோட வாக்கி டாக்கி இப்போ ஹீரோ சீனியர் போலீஸ் ரெஜி போயிட்டு இருக்க காரில் இருக்குது. அதால் காட்டுக்குள்ளே இருக்க போலீஸ் யாராவது இருக்கீங்களான்னு கேட்குற அந்த சத்தம் இந்த வாக்கி டாக்கியில் கேட்டு அது சீனியர் போலீஸ் எடுத்து பேசுகிறார். அப்போ அந்த காட்டுக்குள்ளே இருக்க போலீஸ், சார் என் பேர் வந்து ஸ்டீஃபன், நான் தமிழ்நாடு போலீஸ், காட்டுக்குள்ளே நாங்கள் கேங்காக சில போலீஸ் வந்தோம், அதில் எல்லாருமே பிரிஞ்சு போயிட்டோம், யாரையுமே காணோம், நான் மட்டும்தான் இங்கே காட்டில் அடிபட்டு கிடக்கிறேன் சார், அதனால் என்னை காப்பாற்ற வாங்க சார்னு கூப்பிட்றாரு. ஆனால் அதுக்கு இந்த சீனியர் போலீஸ், தம்பி நான் வந்து தமிழ்நாடு போலீஸ் கிடையாது, கேரளா போலீஸ், என்னால் வர முடியாது, உங்களோட தமிழ்நாடு போலீஸ்க்கு காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. நான் எல்லாரையுமே காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் சார், ஆனால் யாருக்குமே லைன் கிடைக்கல, நான் இங்கே ஒரு கோயிலுக்கு பக்கத்தில் தான் மரத்துக்கிட்ட கீழே உட்காந்துருக்கேன், நீங்கள் தான் சார் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல இந்த ரெஜி இருக்கான்ல அவன், சார் இது நமக்கு தேவையில்லாத வேலை, அதுவும் காட்டு பகுதிக்கு போனால் நம்ம போய் மாட்டிக்குவோம், இது மோசமான காடு, திரும்பி வரவே முடியாதுன்னு சொல்கிறான். சீனியர் போலீஸ் காரை விட்டு இறங்கி கொஞ்சம் நேரம் வெளியே நின்று யோசிச்சுட்டு இருக்கான் போகலாமா வேணாமான்னு. அப்போ மறுபடியும் ஸ்டீஃபன் வாக்கி டாக்கியில், சார் எனக்கு குழந்தை பிறக்க போகுது சார், ரொம்ப வருஷம் கழிச்சு நீங்கள் மனசு வச்சா தான் சார் அந்த குழந்தைய போய் பார்க்க முடியும், எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க சார் அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்ருக்காரு. இதை கேட்குற ஹீரோ மனசு இலகி போய் சீனியர் போலீஸ்கிட்ட, சார் அவருக்கு ரத்தம் நிறையா போயிட்டுருக்கு, நம்ம எப்போ போனால் தான் சார் அவரை காப்பாற்ற முடியும்னு சொல்லி சொல்கிறான். ரெஜி போகவே முடியாதுன்னு மல்லு கட்டிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ, உனக்கு என்ன பயமா அப்படின்னு சொல்லி ரஜியை உசுப்பேற்றி விடுறான். இப்போ நமக்கு இந்த தமிழ்நாடு போலீஸ் இருக்காங்கல்ல பீட்டர் அப்புறம் ஸ்டீஃபன், இவங்க எப்படி இந்த காட்டுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னு ஒரு கதையை காட்டுறாங்க. அதில் ஒரு பஸ்ஸில் 4 விசாரணை கைதியில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க தமிழ்நாடு சேர்ந்த 6 போலீஸ். அவங்க அசந்த நேரம் பார்த்து துப்பாக்கி எடுத்து அவங்கள ஒரு போலீஸை ஷோல்டர்லேயே சுட்டுட்டு இந்த 4 விசாரணை கைதிகளும் இந்த காட்டுக்குள்ளே தப்பிச்சு ஓடுறாங்க. அதனால தான் இந்த ஸ்டீஃபன், பீட்டர் அப்புறம் கொஞ்சம் வயசான முத்துவேல் அப்படிங்கிற போலீஸும் கூட 2 போலீஸும் கிளம்பி இந்த காட்டுக்குள்ளே வந்து அந்த விசாரணை கைதிகளை பிரிஞ்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த விசாரணை கைதியில் ஒருத்தன் ஒரு போலீஸை கொண்டு ஒரு பெரிய மரத்தை தூக்கு மாட்டி தொங்க விடுறான். அதை ஒரு போலீஸ் பார்த்து மிரண்டு போகிறாரு. அதே சமயம் இந்த பக்கம் போலீஸ் ஸ்டீஃபன் கூட வர முத்துவேலுக்கு சின்ன வயசில் இந்த காட்டை பற்றியும் இங்கே இருக்க தெய்வத்தை பற்றியும் ஒரு கதை தெரிஞ்சிருக்கு. அது என்னன்னு ஸ்டீஃபன் கிட்ட சொல்கிறாரு. பல வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு சாமி கோவில் இருந்திருக்கு. அந்த கோவிலில் இங்கே இருக்க மக்கள் கெட்ட காலம் போய் நல்ல காலம் வரத்துக்காக சுற்றி சுற்றி வழிபட்டுருக்காங்க. இங்கே இருக்க மக்களை நரபலி கொடுத்ததும் தான் இங்கே பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்கு. அதில் இருந்து மண்ணில் யாரோட ரத்தம் சிந்தக்கூடாது, ரொம்ப அதிகமான சத்தமும் போடக்கூடாது அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டே ஒரு இடத்துல போய் நிற்கிறாங்க. அந்த இடத்துல தான் அந்த கோவிலே இருக்குது. ஒரு சிலை மட்டும் தான் இருக்குது. அது பார்க்க மனுஷனோட உடம்புல காகத்தோட தலையை வச்ச மாதிரி இருக்குது. ஸ்டீஃபன், சரி இந்த மாதிரிலாம் நிறைய கதைலாம் இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க, அந்த விசாரணை கைதிகளை ஃபஸ்ட்டு பிடிப்போம் அப்படின்னு சொல்லி முத்துவேலை ஒரு பக்கமாக அனுப்பிட்டு இவர் ஒரு பக்கமாக போய் தேட ஆரம்பிக்கிறார். அப்போ முத்துவேலை அந்த விசாரணை கைதிங்க அட்டாக் பண்ண அந்த இடத்துக்கு ஸ்டீஃபன் போய் துப்பாக்கியால் ஒரு விசாரணை கைதியை சுடுறான். இப்போ விசாரணை கைதியோட ரத்தம் அந்த மண்ணில் விழ அப்போ மறுபடியும் அந்த சத்தம், காடு இருட்டாக ஆரம்பிக்குது. அந்த சத்தம் முடிஞ்ச பிறகு அந்த இடத்துல ஸ்டீஃபன் மட்டும்தான் இருக்கார். கைதிகளையும் காணும், போலீஸ் முத்துவேலையும் காணும். அவங்கள தேடி போகும்போது தான் இந்த போலீஸ் காலில் ஏதோ ஒன்று தட்டுப்பட்டு அவர் தவறி கீழே விழ அவரோட காலில் அடிபட்டு போகுது. அதோட ஸ்டீஃபன் எப்படி இந்த இடத்துக்கு வந்தார் அப்படிங்கிற கதை முடிவுக்கு வருது. இப்போ ப்ரெசென்ட்டில் அந்த காட்டுக்குள்ளே தமிழ்நாடு போலீஸ் ஸ்டீஃபனை தேடி கொட்டுற மழையில் ஹீரோ, சீனியர் போலீஸ் அண்ட் ரெஜி 3 பேரும் போகிறாங்க. அப்போது சீனியர் போலீஸ் கேரளாவில் இந்த காட்டை பற்றி என்ன கதைகள் சொல்கிறாங்க அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. அதுதான் இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்த வெள்ளக்கார பொம்பளையோட கதை. 1960 போர்ட்டுகீஸ் கேரளாவில் இருந்தாங்க. குறிப்பாக இந்த காட்டுப்பகுதியில் இருக்க ஒரு எஸ்டேட்டை படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து வெள்ளக்காரி தான் மேனேஜ் பண்ணிட்டு இருந்திருக்கா. அவளுக்கு அவளோட சின்ன வயசு பையன் தான் புருஷன். அவன் அந்த எஸ்டேட்டில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணை லவ் பண்ண. இதை தெரிஞ்சுக்கிட்ட இந்த பொம்பளை அவங்கள கூட்டிகிட்டு வந்து இந்த காட்டுக்குள்ளே வச்சு கொண்டுட்டு தானும் இறந்து போயிட்டா அப்படின்னு படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து மொத்த கதையும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 3 பேரும் இந்த காட்டுக்குள்ளே இறந்துட்டாங்க. அதனால் அவங்க ஆவி இங்கே சுற்றின்னு இருக்குது அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க. நான் சர்வீஸ்க்கு வந்த அப்புறம் இந்த பகுதியில் தலை இல்லாத அழுகி போனால் ஒரு ஆணோட உடம்பு கிடச்சிது. மக்கள் எல்லாம் அது வெள்ளக்காரன் ஜேம்ஸ் தான் அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படிப்பா 80 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனவனோட பாடி இப்போ கிடைக்கும்? கடைசி வரை அந்த பாடி யாருதுன்னே தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் எனக்கு ஒரு பழைய மண்டபோடு கிடச்சிது.
அது வேணால் ஜேம்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சீனியர் போலீஸ் இந்த கதையை சொல்லி முடிக்கிறாரு. அப்போது வாக்கி டாக்கியில் ஸ்டீஃபன் வந்துட்டீங்களான்னு கேட்க இரியா கிட்ட வந்துட்டோன்னு 3 பேரும் அந்த சாமி கோயிலில் போய் அடையிறாங்க. அங்கேருந்து ஸ்டீஃபன் ரைட் எடுத்து வர சொல்ல அப்போ தமிழ்நாடு சீனியர் போலீஸ் கேரளா சீனியர் போலீஸ்க்கு கால் பண்ணுறாரு. இப்போ இந்த மாதிரி காட்டுக்குள்ளே குறிப்பாக இந்த சாமி கோயிலுக்கு பக்கத்தில் உங்கள் போலீஸ் சில பேர் வந்து மாட்டிக்கிட்டாங்க, அதில் ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் அடிபட்டு கிடக்கிறாரு, இன்னொருத்தர் காட்டுக்குள்ளே அடிபட்டு கிடக்கிறாரு, அவரை பார்க்க தான் நாங்கள் போயிட்டுருக்கோம்னு இன்ஃபார்ம் பண்ணேன். அந்த போலீஸு அப்படி இங்கே யாருமே இல்லையப்பா அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறான். அப்போ மறுபடியும் வாக்கி டாக்கியில் ஸ்டீஃபன் கனெக்ட் பண்ணி சீனியர் போலீஸ்கிட்ட பேச ரெஜி என்ன பண்ணுறான், என்னடா விளையாடுறியா, அப்படி ஒரு ஆளே எங்கள் போலீஸ் ஸ்டேஷன் இல்லைன்னு தமிழ்நாடு போலீஸ் சொல்கிறாப்புல நீ என்ன டென்ஷன் ஆகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிறான். ஹீரோ எதுக்கும் மறுபடியும் அந்த தமிழ்நாடு சீனியர் போலீஸ்கிட்ட பேசி பார்க்கலாமேன்னு சொல்ல கேரளா சீனியர் போலீஸு கால் பண்ணுறாரு. ஆனால் அந்த போலீஸு நீங்கள் சொல்கிற பேரில் எங்கள் ஸ்டேஷனில் அப்படி ஒரு போலீஸே இல்லைன்னு சொல்லி அவரும் டென்ஷன் ஆகுறாரு. அப்போ ஹீரோ குறுக்கில் போய் சார் நீங்கள் நம்புறேன்னா அந்த ஸ்டீஃபனுங்கிற ஆள் லைனில் தான் இருக்கான், நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி ஸ்டீஃபன் கிட்ட சார் முத்துவேல்னு தமிழ்நாடு போலீஸ் லைனில் இருக்காரு நீங்கள் பேசுக்குன்னு சொல்ல, முத்துவேலு நீ என் கூட தானே இருந்த எங்கே போனான்னு கேட்க அது ஃபோனில் இருக்க தமிழ்நாடு போலீஸ் முத்துவேலுக்கு ஒரு ஷாக்கை தருது. அப்போ இந்த ஸ்டீஃபனோட முழு பேர் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிற தமிழ்நாடு போலீஸு ஷாக் ஆகி சார் இப்போ உங்ககிட்ட வாக்கி டாக்கியில் பேசுகிறாரு, அந்த காட்டுக்குள்ளே காணாமல் போய் 30 வருஷம் ஆகுது சார். சரியாக சொல்லணும்னா மே 26, 1994 அவர் மட்டும் இல்லை எங்கள் அப்பா முத்துவேல், பீட்டர் அப்புறம் கூட 2 போலீஸ் அந்த காட்டுக்குள்ளே தொலைஞ்சு போயிட்டாங்க. இப்போ வரைக்கும் அவங்க உயிரோடு இருக்க வாய்ப்பே இல்லை. அந்த காடு ரொம்ப மோசமான காடு, முதல்ல அங்கேருந்து வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இப்போ ரெஜி இங்கே பாருங்கள் சார் இது சரிப்பட்டு வராது, நான் கிளம்புறேன்னு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. ஆனால் ஹீரோ அண்ட் சீனியர் போலீஸ் வாக்கி டாக்கியில் இது வரைக்கும் வந்துட்டோம், நம்ம போய் அந்த தமிழ்நாடு போலீஸ் ஸ்டீஃபன் கிட்ட பார்த்துருவோம் அப்படின்னு அவருக்கு இடத்துக்கிட்ட போய் பார்த்தா அங்கே 2 எலும்பு கூடவும் ஒரு வாக்கி டாக்கியும் தான் இருக்குது. அப்போ தான் ஸ்டீஃபன் வந்து என்ன சொல்கிறாரு, சார் நான் ஓடி வரும்போது ஒரு போலீஸ் பாடி தட்டி விட்டு கீழே விழுந்துட்டேன், அதான் எனக்கு அடிபட்டுடுச்சு, அந்த போலீஸ் பாடியில் இருக்க பேர் அசோகன் அப்படின்னு சொல்கிறாரு. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோ கூட இருக்க அந்த கேரளா சீனியர் போலீஸ் தான். ஸோ இப்போ இந்த ஸ்டீஃபனுங்கிற ஆள் உண்மையாகவே 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து தான் பேசுகிறாங்கிறது ஹீரோவுக்கும் சீனியர் போலீஸ்க்கும் தெரிய வருது. அதே சமயம் இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்க தமிழ்நாடு போலீஸ் பீட்டரோட சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. அதில் 50 வயசு இருக்க ஒரு பாட்டி பீட்டர் தான் என் புருஷன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான ஆதாரமும் வச்சுருக்காங்க. அதை பற்றி அந்த பீட்டர் கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடியே அவன் இறந்தும் போயிடுறான். நடக்கிறதுலாம் பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது சார்னு சொல்லி சீனியர் போலீஸ்க்கு கான்ஸ்டபிள் ஒருத்தன் கால் பண்ணி சொல்கிறான். இப்போ படத்தோட ஸ்டார்டிங்கில் புதக்குழிலேருந்து எழுந்து வந்த போலீஸ் ஒருத்தனை ஒரு பொண்ணு சுட்டுறதால அந்த பாடி யாருதுன்னு ஃபாரன்சிக் வந்து செக் பண்ணி பார்த்ததில் அது கேரளா போலீஸ் நம்ம ஹீரோ கூட இவ்வளோ நேரம் இருந்த ரெஜியோட பாடி அப்படின்னு தெரிய வருது. இந்த விஷயத்தையும் சீனியர் போலீஸ் கிட்ட கால் பண்ணி சொல்ல, என்னடா சொல்கிறீங்க, அந்த பாடியை முதல்ல பார்த்ததே நம்ம ரெஜி தானடா, எதுக்கடா ஏன்டா தாலியாக இருக்கிறீங்க, என்னடா நடக்குதுங்கன்னு ஹீரோவும் சீனியர் போலீஸும் மிரண்டு போகிறாங்க. அப்போ தனியாக போன ரெஜி இந்த விசாரணை கைதிங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போலீஸை தூக்க மாட்டி கொண்டாங்கல்ல அவரோட எலும்பு கூட பார்த்து மிரண்டு போய் தெரியாமல் புதக்குழியில் விழுந்துடுறான். போடு இப்போ கணக்கிட்ட கரெக்டாக இருந்துச்சா. அப்போ காட்டுக்குள்ளே திடீர்னு மழை பெய்ய தன்னை யாராவது காப்பாற்ற வருவாங்கன்னு ரெஜி கத்த அப்போ அந்த இடத்துக்கு சீனியர் போலீஸும் ஹீரோவும் வராங்க. ரெஜி அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு தன்னை காப்பாற்ற சொல்லி சீனியர் போலீஸையும் ஹீரோவையும் கேட்க அவங்க ரெஜியை காப்பாற்ற எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதுக்குள்ளே சீனியர் போலீஸ் கையில் ஒரு மரக்கட்டை கீறி ரத்தம் அந்த மண்ணில் விழ காடு டைம் லைனை சேஞ்ச் பண்ணுற வேலையை ஆரம்பிக்குது. இருளும் சத்தமும் பயங்கரமாக சூழ சீனியர் போலீஸ் தன்னோட கன்னை எடுத்து வானத்தில் சுட, ஓ சத்தம் வேற போடுறீங்களா அப்படின்னு 3 பேரையும் தனித்தனியாக பிரித்து வேறு டைம் லைனில் போட்டு விடுது இந்த காடு. அதில் ஹீரோ எங்கே போகிறாருன்னா இந்த கதை முதல்ல ஆரம்பித்த போர்ட்டிகுஷ் வெள்ளக்காரி ஜேம்ஸை தேடி சுற்றுற டைம் லைனுக்கு போக அங்கே கன்னை எடுத்து ஜேம்ஸோட தலை இல்லாத பாடியை இந்த வெள்ளக்காரி சுட அந்த சத்தத்தில் அந்த ரத்தத்துலேயும் காடு மறுபடியும் டைம் லைனை மாற்றி விட இப்போ ஹீரோ வந்து இருக்க டைம் லைனில் ஒரு சின்ன பொண்ணு நான் என் தம்பியை தேடி வழி மாறி வந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ சரிம்மா நீ இங்கே இரு நான் போய் தேடுறேன்னு சொல்லி இந்த தமிழ்நாடு போலீஸ் ஒரு மரத்துக்கு அடியில் உட்காந்துருந்தேன்னு சொன்னார்ல அவர் அங்கே இருக்காரா இந்த டைம் லைனில் அப்படின்னு பார்க்கறதுக்காக அந்த மரத்துக்கிட்ட போக அங்கே நம்ம கேரளா சீனியர் போலீஸ் அசோகன் அந்த விசாரணை கைதியை கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்கானுங்க. இப்போ ஸ்டீஃபன் சொன்ன மாதிரியே அசோகன் இறந்துட்டார். அவர் பாடி மேலே தடுக்கி விழுந்து தான் அசோகனுக்கு அடிபட்டிருக்கு. இதை ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த டைம்லைனுக்கு வர விசாரணை கைதிங்க ஹீரோவையும் கொல்ல பார்க்குறாங்க. அப்போ ஹீரோ எப்படியோ தப்பிச்சு போயிடுறாரு. இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. படத்தோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ போன ஜீப்பில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் போய் இறந்து போன பீட்டர் போலீஸ் இங்கே இந்த காட்டுக்குள்ளே இப்போ உயிரோடு சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதிலிருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா ஒரு தடவை காடு ஒருத்தரை வேறு டைம் லைனில் மாற்றி விடும்போது அவரோட ஒரு காப்பியை தான் அங்கே கொண்டு போகுது. ஒரிஜினல் ஆளு சேம் டைம் லைனில் தான் இருப்பான். இது மாதிரி பல டைம் லைன் பிரிஞ்சு இப்போ எண்ணவே முடியாத அளவுக்கு டைம் லைன் போயிருக்க வாய்ப்பு இருக்குது.
அதாவது இப்போ ஹீரோவே 100 டைம் லைனில் பிரிஞ்சு 100 இடத்துல இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ இந்த டைம் லைனில் இருக்க தமிழ்நாடு போலீஸ் பீட்டரை இந்த விசாரணை கைதிங்க கழுத்து நெரிச்சு கொள்ள வராங்க. அப்போ ஹீரோ அதை தடுக்காமல் அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறாரு. அப்போ தான் இவ்வளோ நேரம் வாக்கி டாக்கியில் பேசின தமிழ்நாடு போலீஸ் ஸ்டீஃபனை நேரில் பார்க்குறாரு. ஆனால் இப்போ இந்த டைம் லைனில் இன்னும் ஸ்டீஃபனுக்கு காலில் அடிப்படலை. ஸ்டீஃபனோட ஒரிஜினல் டைம் லைனில் போலீஸ் முத்து வேலை விசாரணை கைதிங்க கொல்ல வரப்போ இவர் கன் எடுத்து சுடுவார்ல, அது மறுபடியும் ரிப்பீட் ஆக இந்த கார்டு மறுபடியும் இந்த 3 பேரையும் அப்புறம் அந்த 2 விசாரணை கைதிலையும் தூக்கி வேறு டைம் லைனில் போடுது. அப்போ ஹீரோ போகிற டைம் லைனில் ஒரு ஆள் படத்தோட ஸ்டார்டிங்கில் மரத்தில் செதுக்கிட்டு இருந்தான்ல, அந்த டைம் லைனுக்கு போகிறாப்புல. அங்கே இந்த பீட்டர் போலீஸ் உயிரோட சுற்றின்னு இருக்கான். அப்போ யாரையோ துப்பாக்கியால் சுட மறுபடியும் இந்த கார்டு இந்த 3 பேரையும் தூக்கி வேறு டைம் லைனில் போடுது. மறுபடியும் ஹீரோ அந்த வெள்ளைக்கார பொம்பளை இருக்க டைம் லைனுக்கு போகிறாப்புல. அங்கே தான் இந்த ஜேம்ஸ் இருக்கான்ல, அவனை ஒரு அடியால் தலை தனியாக முண்டம் தனியாக வெட்ட அந்த ரத்தம் தரையில் விழ தலை வேறு டைம் லைன்லையும் முண்டம் வேறு டைம் லைன்லையும் போய் விழுது. இதை தான் கேரளா சீனியர் போலீஸ் அசோகன் ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பார். இப்போ அவன் தலையை வெட்டி ரத்தம் தரையில் சித்தினதால் அங்கே இருக்க எல்லாரையுமே கார்டு வேறு டைம் லைனில் போடுது. இப்போ ஹீரோ மறுபடியும் அந்த மரத்தை செதுக்கிற ஆள் இருக்க டைம் லைனுக்கு போகிறான். அவன் தான் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு ஹீரோவுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அதாவது முன்னொரு காலத்தில் இந்த காட்டில் இருந்த பழங்குடி மக்கள் இந்த காகம் போன்ற கடவுள் சிலையை வச்சு கோவில் கட்டி அதை சுற்றி வழிபாடு செஞ்சிட்ருக்காங்க. அது மூலயமா நமக்கு நல்லது நடக்கும்னு நினச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காகங்களை தங்களோட கடவுளாக நினச்சி அதுக்கு உணவு கொடுத்து அதை ரொம்ப நல்லாவே பராமரிச்சுட்டு வந்திருக்காங்க. அப்போ தான் கேரளாக்குள்ளே போர்ட்டுகீஸ் வந்த டைம். குறிப்பாக அதில் ஆண்டனின்னு ஒரு ஆட்சியாளர் வரான். அவன் இந்த சாவிலாம் சும்மா நான் தான் சாமி என்ன வழிபடணும்னு எல்லா கோவில்களையும் அழித்து அங்கே இருக்க சிலைகள் எல்லாத்தையுமே தன்னோட நாட்டுக்கு கடத்திட்டு போயிடுறான். அப்போ அவனுக்கு இந்த காட்டுக்குள்ளே இருக்க இந்த காகம் உருவம் கொண்ட சாமி சிலையை பற்றி தெரிய வர அதை கொண்டு போயே ஆகணும்னு சொல்லி யானையெல்லாம் கொண்டு வந்திருக்கான். ஆனால் அவனால் ஒரு இன்ச் கூட அதை நகர்த்த முடியல. அதனால் ஆத்திரம் அடைஞ்ச அவன் அந்த காட்டுவாசிங்களை வெடி வச்சும் சுட்டும் கொள்ளுறான். அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்த மக்கள் வழிபட்ட காக்காவையும் எரிச்சு கொண்டுட்டு திரும்பி போகலான்னு பார்த்தா அவனால் இந்த காட்டை விட்டு வெளியே போகவே முடியல. இன்னும் அவன் இந்த காட்டுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்கான். அதுவும் வேறு டைம் லைனில் இருக்கலாம், எப்படியும் கண்டிப்பாக உயிரோடு தான் இருப்பான். எப்போல்லாம் இந்த மண்ணில் ரத்தமும் அதிகமான சத்தமும் கேட்குதோ அப்போல்லாம் இந்த காடு டைம் லைனை மாற்றி விடுதுன்னு ஹீரோ கிட்ட சொல்கிறாரு. இவ்வளோ விஷயம் சொல்கிறியே, நீ யார் சாமின்னு கேட்க, நான் தான் சார் அந்த போர்ட்டுகீஸ்காரனை இந்த சாமி கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்த உளவாளி பாவி சார். இங்கே நடக்கிற எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். இந்த காட்டை விட்டு நீங்கள் வெளியே போகணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அதுக்கு நீங்கள் இந்த காட்டுக்குள்ளே வர சம்பவம் நடக்கவே கூடாது அப்படின்னு இந்த ஆள் சொல்ல, அப்போ மழை பெஞ்சு யாரோ கத்துற சத்தம் கேட்க ஹீரோ அந்த இடத்துக்கு போகிறார். அங்கே போய் பார்த்தா புதக்குழியில் ரெஜி மாட்டிக்கிட்டு இருக்கான். இந்த ஹீரோ போய் அவனை காப்பாற்றலான்னு போகிறப்போ ஆனால் அதுக்குள்ளே அந்த டைம் லைனில், அதாவது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்ல சீனியர் போலீஸோட ஹீரோவும் போய் அந்த புதக்குழியில் இருக்க ரெஜியை காப்பாற்றுவாங்களே, அவன் அங்கே வர ஹீரோ ஒதுக்கிடுவார். இந்த டைம் லைனுக்கு வந்தவர். ஆனால் புதக்குழியில் இருக்க ரெஜி 2 ஹீரோவை பார்த்ததுமே கன்ஃபியூஸ் ஆகிடுவான், சுற்றி பார்த்துட்டு இருக்கான். இதுதான் முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். இப்போ என்ன நடக்கும், சீனியர் போலீஸ் கையில் அடிபட்டு ரத்தம் வரும் இல்லையா, அப்போ இந்த கார்டு மறுபடியும் அங்கே இருக்க 2 ஹீரோவையும் தூக்கி வேறு ஒரு டைமுக்கு கூட்டு போகுது. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்த அந்த ஹீரோ வெள்ளைக்காரியும் ஜேம்ஸும் இவங்க 2 பேரும் இருக்கிற டைம் லைனுக்கு போகிறாரு. இப்போ இவங்க எப்போ செத்து நான் எப்போ வேறு டைம் லைனுக்கு போகிறது அப்படின்னு ஹீரோ தனக்கு தானே ரத்தத்தை வர வச்சு பார்க்குறாரு. ஆனால் அவரால் வேறு டைம் லைனுக்கு போக முடியல. உடனே அவர் சத்தமாக கத்துறாரு. அப்போ தான் அவரால் வேறு ஒரு டைம் லைனுக்கு போக முடியுது. இது என்ன டைம் லைன்னா, நடுவில் ஹீரோ காட்டுக்குள்ளே ஒரு சின்ன பொண்ணை பார்த்தார்ல, அது கூட என்னோடய தம்பியை காணும் தேடிட்டு போகுமே, அந்த பொண்ணு அதோட தம்பியை தொலைக்கிற டைம் லைன் தான் இது. காட்டுக்குள்ளே வெள்ளை குதிரையை பார்க்குற இந்த பொண்ணோட தம்பி இந்த காட்டுக்குள்ளே போக அவனை தேடி இந்த சின்ன பொண்ணு போகிறான். அப்போ தான் இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் புதக்குழிலேருந்து எழுந்து வர ரெஜி போலீஸ் அந்த சின்ன பொண்ணையும் அந்த பையனையும் பார்க்குறாரு. அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, இந்த போலீஸோட அக்கா தான். சின்ன வயசில் வெள்ளை குதிரையை பார்த்து காட்டுக்குள்ளே வந்த இந்த போலீஸ் ரெஜி தன்னோட உருவத்தை பார்த்து பயந்து காட்டை விட்டு வெளியே வந்துடுறான். ஆனால் அவங்க அக்கா காட்டுக்குள்ளேயே மாட்டிக்கிறாங்க. இப்போ தன்னோட அக்காவை பார்த்ததால அவங்கள துரத்திக்கிட்டே அக்கான்னு பின்னாடியே ஓடுறான். அவனை பார்த்த ஹீரோ சார் நில்லுங்கன்னு இவனும் பின்னாடியே ஓடுறாரு. அப்போ தான் காட்டு பொண்ணியை சுடுறன்னு ஒரு பொண்ணு இந்த போலீஸ் ரெஜியை கொண்டு இருக்கா. இப்போ ரத்தம் வர சத்தம் வர காடு எல்லாரையும் தூக்கி வேறு டைம் லைனில் போடுது. இப்போ ஹீரோ எந்த டைம் லைனுக்கு போகிறாருன்னா May 26, 1994 போலீஸ் பீட்டரை விசாரணை கைதிங்க கழுத்து நெரிச்சு கொள்ள வர ஹீரோ போய் அந்த சம்பவத்தை நடக்க விடாமல் தடுக்கிறாரு. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டீஃபன் கிட்ட, நான் கேரளா போலீஸ், முதல்ல இங்கேருந்து வெளியே போங்க, அப்போ தான் இன்றைக்கி பிறக்க போகிறவங்க குழந்தைய நீங்கள் பார்க்க முடியும், இல்லைனா காலத்துக்கும் உங்கள் ஒய்ஃபையும் குழந்தையும் பார்க்கவே முடியாதுன்னு சொல்ல, என்னடா சொல்கிற, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க, உங்கள் குழந்தையே நான் தான் சார்னு ஹீரோ தன்னோட அடையாளங்களையும்
தன்னோட அப்பா போலீஸ் ஸ்டீஃபன் கிட்ட காட்டுறாரு. அதில் போலீஸ் ஸ்டீஃபனோட வாரிசு ஹீரோ தாங்கிறது சாண்ட்ரோட ஃபோட்டோவில் இருக்குது. இப்போ ஹீரோ சொல்கிறத அவங்க அப்பா போலீஸால் நம்பவே முடியல. அதால் ஹீரோ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாரு. அது எல்லாமே நடக்கவும் ஆரம்பிக்குது. இப்போ இங்கே முத்துவேல் போலீஸை விசாரணை கைதிங்க கொல்ல வருவாங்க. நீங்கள் உங்கள் கண்ணை எடுத்து முன்னாடி சுட்டுட்டீங்க, இப்போ சுடக்கூடாது, எக்காரணத்தை கொண்டும் உங்களை சுடக்கூடாது, ஒருவேளை சுட்டிங்கன்னா இது மறுபடியும் லூப்பில் போய்கிட்டே இருக்குன்னு சொல்ல ஹீரோட அப்பா ஹீரோ பேச்சு கேட்டு அந்த விசாரணை கைதிங்களை சுடாமல் முத்துவேலை மட்டும் காப்பாற்றிட்டாரு. இதை இன்னொரு டைம்லைன்லேருந்து வந்த ஹீரோ பார்த்துட்டு போகிறப்பல, சார் தயவு செஞ்சு மறுபடியும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க சார், அப்படியே போயிடுங்க. இப்போ ஹீரோ சொன்னபடி வாக்கி டாக்கி மூலிமா எல்லா போலீஸையும் அந்த கோவில் முன்னாடி அசம்பிள் பண்ண சொல்கிறப்பல. ஆனால் ஒருத்தர் தான் இறந்துட்டார். ஹீரோ நாம் இந்த காட்டை விட்டு வெளியே போயிட்டா எல்லாமே சரியாயிடும், வாங்க போகலாம்னு போலீஸ் முத்துவேல் சொன்ன வழியில் போக ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும். ஆனால் எங்கே போனாலும் திரும்பி கடைசியில் இந்த கோவிலுக்கு தான் வந்து நிற்கிறாங்க. அப்போ போலீஸுங்கெல்லாம் போச்சு, நாம் இங்கே நல்லா மாட்டிக்கிட்டோம், வெளியே போகவே முடியாதுன்னு சொல்ல ஹீரோ இல்லை கண்டிப்பாக இங்கேருந்து வெளியே போக முடியும், அப்படி போன ஆளை நான் பார்த்துருக்கேன்னு சொல்கிறாரு. அது வேறு யாரும் இல்லை, நம்ம பீட்டர் போலீஸ் தான். அவர் தானே ஜீப்பில் வந்து விழுவார், அதனால தானே ஹீரோ உள்ளே வருவார். இப்போ ஹீரோ அங்கேருந்து எப்படி வெளியே போகலான்னு பார்க்கும்போது தான் அங்கே இருக்க மரத்துலலாம் ஸ்பைரல் வடிவம், அதாவது சுழல் வடிவம் செதுக்கியிருக்கு. அது செதுக்குனவர் வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோ கிட்டே இந்த புராண கதையை சொன்ன அந்த ஆள் தான். இப்போ ஹீரோ தன்னோட அப்பா அப்புறம் போலீஸ் கூட இருக்க அந்த சாமி சிலையை மையமாக வச்சு சுற்றிக்கிட்டே அந்த சிலையை வட்ட சுழல் வடிவத்தில் சுட்டிகிட்டே வெளியே போக ஆரம்பிக்கிறார். அப்போ ஒரு கட்டத்தில் இந்த விசாரணை கைதிங்க 2 போலீஸை கொல்ல ஹீரோ அதில் இருக்க 3 விசாரணை கைதிகளை கொண்டுட்டு கிட்டத்தட்ட காட்டோட எக்ஸிட்டுக்கு வந்துடுறாரு. ஆனால் அப்போ இந்த டைம்லைனில் மிச்சம் இருக்க ஒரு விசாரணை கைதி ஹீரோட அப்பாவை கையில் குச்சியை வச்சு குத்துறான். அந்த ரத்தமும் மண்ணில் பட காடு ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கிறது. ஆனால் ஹீரோட அப்பா அந்த பீட்டர் போலீஸ் 3 பேரையும் வேறு எந்த டைம்லைனுக்கும் அனுப்பாது இந்த காடு. ஏன் தெரியுமா? ஏன்னா இங்கே ரத்தம் மட்டும்தான் வந்திருக்கும், சத்தம் வந்திருக்காது. ஸோ இந்த காட்டோட பேட்டர்ன் என்னென்னா, ரத்தமும் மண்ணில் விழணும், அதே சமயம் அதிகமான சத்தமும் கேட்கணும். அப்போ தான் இந்த காடு உங்களை வேறு டைம்லைனுக்கு மாற்றி விடும். முதல்ல இந்த வெள்ளைக்காரி ஜேம்ஸை சுட மாட்டான், அடியால் தான் அவன் தலையை வெட்டுவான், அப்புறமா இவ சுடுவா. அதனால தான் தலை தனியாக முண்டம் தனியாக வேற ஒரு டைம்லைனுக்கு போய் விழும். அதே மாதிரி 2வது கதை, ஹீரோட அப்பா போலீஸ் முத்துவேலை காப்பாற்ற கன் எடுத்து விசாரணை கைதியை சுடுவார். அப்போ தான் ரத்தமும் சத்தமும் சேர்ந்து இவங்கள வேற ஒரு டைம்லைனுக்கு பிரித்து போடும். 3வதாக படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து காட்டு பண்ணி நினச்சி போலீஸ் ரெஜியை சுடுவாங்கள்ல, அப்போ துப்பாக்கியோட சத்தம், ரெஜியோட ரத்தம். 4வதாக வந்த கதையில் ஹீரோ அண்ட் சீனியர் போலீஸ் போய் பொதக்கோழியில் இருக்க ரெஜியை காப்பாற்ற போகும்போது சீனியர் ஆஃபீஸருக்கு ரத்தம் வரும். அவர் தன்னோட கன்னை எடுத்து வானத்தை பார்த்து சுடுவார். அதனால தான் இவங்கள வேறு வேறு டைம்லைனில் இந்த காடு தூக்கி போட்டுரும். ஒருவேளை அவர் சுடாமல் இருந்திருந்தால் இவங்க 3 பேரும் சேம் டைம்லைனில் இருந்திருப்பாங்க, இந்த காட்டோட இந்த சாபத்துக்குள்ளே மாட்டியிருக்க மாட்டாங்க. 5வதாக ஒரு டைம்லைன் இருக்குது, அதுதான் ரெஜியோட அக்கா. சின்ன வயசில் அவங்க அக்கா அப்புறம் ரெஜி 2 பேரும் காட்டுக்குள்ளே வந்து எப்படி ரெஜியோட அக்கா இங்கே மாட்டினாங்க, ரத்தமும் சத்தமும் ஒன்றா சேர்ந்த இடம் எதுன்னு நமக்கு காட்டலை. மேபி செகண்ட் பார்ட்டில் அது வரலாம். 4வதாக இது ஹீரோ எப்போ ரியலைஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளைக்கார பொம்பளை இதுக்கு அவர் போவார்ல டைம்லைனுக்கு, அப்போ அவர் தன்னோட கையிலேயே குச்சி எடுத்து குத்திக்குவார் ரத்தம் வரணும்னு. ஆனால் ரத்தம் சிந்தியும் அவரால் வேறு டைம்லைனுக்கு போக முடியாது. அப்போ தான் அவர் கத்துவார். ஸோ ரத்தம் ப்ளஸ் சத்தம்னால தான் அவர் வேறு டைம்லைனுக்கு போயிருப்பார். ஸோ இது ஹீரோவுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். அதனால தான் இப்போ அந்த விசாரணை கைதி அவங்க அப்பாவை குத்துனப்போ சுடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவான். அதனால தான் காடு இவங்கள வேறு டைம்லைனுக்கு மாற்றி விடலை. புரிஞ்சதோ? சரி, இப்போ நம்ம விட்ட இடத்துக்கு வருவோம். ஹீரோ தன்னோட அப்பா அப்புறம் பீட்டர் போலீஸை அந்த பக்கமாக காட்டுக்கு வெளியில் வந்த காரில் ஏற்றி பத்திரமா அனுப்பி விடுறாரு. ஏன் மற்ற போலீஸுங்களாத்தையும் விட்டுட்டு பீட்டர் போலீஸை மட்டும் தன்னோட அப்பா கூட காப்பாற்றி காரில் அனுப்புகிறாரு அப்படின்னா, அவரால் தான் ஹீரோ இந்த காட்டுக்குள்ளே வந்திருப்பார். இப்போ அவரோட சேம் டைம்லைன்லேயே இந்த காட்டை விட்டு அனுப்பிட்டா ஹீரோ உள்ளே வந்திருக்கவே மாட்டார்ல. அவர் மட்டும் கிடையாது, சீனியர் போலீஸ் அசோக் அண்ட் ரெஜி இவங்க 3 பேருமே வந்திருக்க மாட்டாங்க. அதால் ஹீரோ இப்போ என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நாம் வந்து பீட்டரை வெளியே அனுப்பிட்டோம், இப்போ நாம் இந்த இடத்துல செத்துட்டோம் அப்படின்னா பீட்டர் தான் வெளியே இருக்கானே, அவனால் நம்மளை இந்த டைம்லைனுக்குள்ளே கொண்டு வர முடியாது, ஸோ அது நடக்கவே நடக்காது அப்படின்னு அந்த சாமி கோயில் முன்னாடி தன்னைத்தானே சுட்டிட்டு இறந்து போக, அப்போ அவங்க அப்பாவோட டைம்லைன், அதாவது அந்த டைம்லைனில் இப்போ அவர் வந்து குழந்தையா இருக்கார், அந்த சேம் டைம்லைனில் அவர் காட்டு விட்டு வெளியே வராரு, அதாவது அவங்க அப்பாவுக்கு குழந்தையா. அப்படியே கட் பண்ணால் திடுக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் ஹீரோ எழுந்திருப்பார்ல, அந்த இன்ட்ரோ சீன் வருது. ஐயோ நம்ம இது முன்னாடியே பார்த்தோமே, அப்போ எல்லாமே ஃபெயிலியரா அப்படின்னு பார்த்தா அப்போ தான் ஒரு ட்விஸ்ட்டு. வயசான அவங்க அப்பா போலீஸ் ஸ்டீஃபன் அவர் கூட இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க மனைவிக்கு செக் பண்ண வரல,
அவருக்கு பெண் குழந்தையே பிறந்திருக்கு, அதை தான் கையால் ஏந்துறாரு. இப்போ அவரோட வாழ்க்கையே மாறிப்போச்சு. ஆனால் ஹீரோ மறுபடியும் இந்த வெள்ளூர் காடுங்கிற ஊருக்கு தான் வேலைக்கு வராரு. அப்போ அவருக்கு சீனியர் போலீஸ் அசோகனை பார்த்ததுமே இவருக்கு தேஜாவோ மாதிரி இந்த காட்டுக்குள்ளே போனதில் ஞாபகம் வருது. ஏன்னா இவரை அவங்க அப்பா டைம்லைனில் கொஞ்ச நாள் இருந்தார்ல, அதனால் சேம் இந்த டைம்லைனில் படத்தோட ஸ்டார்டிங்கில் என்ன நடந்ததோ அதே மாதிரி ரெஜி காட்டுக்குள்ளே ஒரு சில பசங்க கூட சண்டை போட ஹீரோ போயிட்டுருக்க காருக்கு முன்னாடி யாரோ வந்து விழுறாங்க. அதான் பீட்டர் போலீஸை அவரோட டைம்லைன்லேயே வெளியே அனுப்பிட்டாரு, அப்புறம் எப்படி இங்கே வர முடியும் அப்படின்னா கரெக்டு தான். அதனால தான் இப்போ இங்கே விழுந்திருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி ஹீரோ போய் பார்க்குறாரு. அங்கே காட்டு பொண்ணியை துப்பாக்கியால் சுடுறதுக்கு பதிலாக போலீஸ் ரெஜியை சுட்ட பொண்ணு அங்கே கிடக்கிறா, தலையில் அடிபட்டு. அவளை தூக்கி ஹீரோ காரில் மடியில் வச்சுட்டு போகும்போது தான் ஹீரோ அந்த பொண்ணு ஃபோனை எடுத்து பார்க்குறாரு. அதில் இவரோட வயசான ஃபோட்டோ இருக்குது. ஸோ அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, ஹீரோவோட பொண்ணு. ஹீரோ மடியிலேயே அவர் பொண்ணு அப்பான்னு சொல்லிக்கிட்டு உயிரை விடுறா. ஏன்னா இது இவ டைம்லைன் இல்லை. காரை நிறுத்துகிற ஹீரோ தன்னோட மனைவிக்கு ஃபோன் பண்ணி இப்போ பிறந்திருக்க தன்னோட பொண்ணு எப்படி இருக்கான்னு கேட்க, அவரோட பொண்டாட்டி குழந்தை நல்லா இருக்கான்னு சொல்ல ஹீரோ அழுதுகிட்டே பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணுறாரு. அப்போ இது எல்லாத்துக்கும் முழு காரணமாக இருக்க அந்த போர்ட்டுகீஸ்காரன் ஆண்டனி அந்த காட்டோட எல்லையில் இருக்கான். அப்போ ஒரு வாய்ஸ், இந்த லூப்பை நிறுத்தணும்னா நீங்கள் இந்த காட்டுக்குள்ளே வர சம்பவம் நடக்கவே கூடாதுன்னு படம் முடியுது. இப்போ ஹீரோட பொண்ணை ஹீரோ அந்த காட்டுக்குள்ளே போக விடாமல் தடுக்கணும், அதுவும் ஃப்யூச்சரில். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா அந்த பொண்ணு ஹீரோவை தாண்டி காட்டுக்குள்ளே கண்டிப்பாக போயிட்டா. அதனால தான் இந்த டைம்லைனில் வெளியே வந்திருக்கா. ஒருவேளை ஹீரோ தடுத்திருந்தாருன்னா அந்த பொண்ணு உள்ளேயே போயிருக்காது, இங்கே வந்திருக்காதுல்ல. ஸோ இது எதுவுமே நடந்திருக்காதுல்ல. அதனால் ஹீரோ என்ன பண்ணுறாரு, இது எல்லாத்துக்கும் ஆரம்பமான போர்ட்டுகீஸ்காரனை அந்த கோவிலை வழிபடுற மக்களை ரத்தம் சிந்த விடாமல் பண்ணி இது எதுவுமே நடக்காமல் பார்க்கணும் அப்படின்னு ஹீரோ மைண்டில் திங்க் பண்ணுறாரு. ஒருவேளை அதுதான் செகண்ட் பார்ட்டுக்கான லீடாக இருக்கும். சம்பவம் அத்தியாயம் 2 வந்துச்சுன்னா பார்க்கலாம். இது எல்லாம் தாண்டி அந்த 4 விசாரணை கைதிங்க இருக்கானுங்களே, அவனுங்க மட்டும் எப்படி கரெக்டாக போலீஸுகளை தேடி கொள்றானுங்க, அதுவும் எல்லா டைம்லைன்லையும். அது மட்டும் கொஞ்சம் எனக்கு இடிக்குது. இங்கே ஹீரோ தான் மெயின் ஃபோக்கஸ். ஸோ அவங்க எப்படி எந்த டைம்லைனுக்கு போகிறாங்கலாம் நமக்கு காட்டலை. பட் அவங்களுக்கு போலீஸை பார்த்தா கொல்லணும், அதுதான் மோட்டிவ்னு வச்சுக்கோங்களேன். பட் செகண்ட் பார்ட் வந்தால் நம்ம அதுக்கான கிளாரிட்டி கூட நமக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம். இல்லை என்ன தான் நீ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் எனக்கு கிளியர் ஆகலை. என்ன தான் இந்த காட்டில் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த காட்டில் எப்பப்பெல்லாம் ரத்தம் மண்ணில் சிந்தி கூடவே பயங்கரமான சத்தம் கேட்குதோ அப்போல்லாம் இந்த காடு உங்கள் டைம்லைனாக மாற்றி விடுது. அதாவது இப்போ 2025 நீங்கள் இந்த காட்டுக்கு போகிறீங்க, உங்களுக்கோ உங்கள் கூட வந்தவங்களுக்கோ அடிப்படுது. அதே சமயம் நீங்கள் கொண்டு வந்த பலூன் சத்தமாக வெடிக்குதுன்னு வைங்க. அப்போ இந்த காடு என்ன பண்ணுதுன்னா ஒரு 30 வருஷம் உங்களை பின்னாடி கூட்டிகிட்டு போகுது. அதாவது 1995. ஏன் 1995 அப்படின்னா அந்த டைமில் தான் வேறு யாரோ இங்கே வந்து ரத்தம் சிந்தி பயங்கரமான சத்தம் போட்டிருக்காங்க. இப்போ மறுபடியும் இந்த 1995 யாரோ ஒருத்தரோட ரத்தம் சிந்த பயங்கரமான சத்தம் போட 2040 அதாவது ஃப்யூச்சரில் யாரோ வந்து ரத்தம் சிந்தி சத்தம் போட்டால் அந்த டேட்டுக்கு உங்களை ஃப்ரெஷ்ஷாக கூட்டிகிட்டு போய் நிறுத்தும். இப்போ நீங்கள் 2025 தான் உள்ளே போனீங்க இல்லையா, எப்படியோ இந்த காட்டுக்குள்ளேருந்து நீங்கள் 2040 டைம்லைனில் வெளியே வந்துட்டீங்கன்னா உங்களை யாருக்குமே தெரியாது. உலகத்தை பொறுத்தவரை நீங்கள் 2025 இந்த காட்டுக்குள்ளே போய் தொலைஞ்சு போயிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் ராங் டைம்லைனில் இந்த காட்டை விட்டு நீங்கள் வெளியே வந்ததால் அந்த காட்டை விட்டு வெளியே வந்த சில மணி நேரங்களில் நீங்கள் இறந்து போனீங்க. ஆனால் இது 2040 டைம்லைனில் தான் நடக்கும். பட் இன்னும் 2025 நீங்கள் இந்த காட்டுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருப்பீங்க. மறுபடியும் இந்த காடு டைம்லைனை மாற்றி விட ஒருவேளை நீங்கள் 2040க்கு போனீங்கன்னா அங்கே நீங்கள் ஆல்ரெடி இறந்து போயிருப்பீங்க. உங்கள் டெட் பாடியை நீங்களே கண் கூட பார்க்கலாம். இந்த காட்டுக்குன்னு 3 முக்கியமான ரூல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு, எத்தனை டைம்லைன் இருந்தாலும் நீங்கள் உங்கள் கரெக்டான டைம்லைனில் தான் இந்த காட்டை விட்டு வெளியே வரணும். வேறு டைம்லைனில் வெளியே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் காலி. ரெண்டாவது, ஒரு வேளை நீங்கள் உங்கள் உண்மையான டைம்லைனில் இறந்து போயிட்டீங்கனாலும் நோ ப்ராப்ளம், உங்களோட ஒரு காப்பி சேம் டைம்லைனில் இந்த காட்டை விட்டு வெளியே போயிட்டால் நீங்கள் சேஃப் தான். மூணாவது, இந்த காடே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரும். எப்படின்னா, ஒருவேளை உங்கள் டைம்லைனில் நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, அதை வேறு டைம்லைன் போயிட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, மறுபடியும் இந்த கார்டு உங்களோட சேம் டைம்லைனில் இறக்கி விடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே இறக்கி விடும். ஸோ நீங்களே போய் அந்த சம்பவத்தை தடுத்து அதை நடக்க விடாமல் பண்ணி இந்த காட்டை விட்டு நீங்களே வெளியே போகலாம். அதுக்கான வாய்ப்பையும் இந்த கார்டே உங்களுக்கு தரும். மற்றபடி மற்ற டைம்லைனில் நீங்கள் செத்தாலும் கவலை இல்லை. ஓகே, உள்ளே வந்தாச்சு, என்னோடய டைம்லைனில் தான் நான் இப்போ இருக்கேன், அதை நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எப்படியோ ரத்தமும் சிந்த விடாமல் பலூனும் வெடிக்க விடாமல் நான் பார்த்துக்கிட்டேன். அதனால் இந்த காடு என்னை தூக்கி வேறு இடத்துல போடலை. இப்போ நான் எப்படி இந்த காட்டிலேருந்து வெளியே போகிறதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு தான் சுழல் மாதிரி அந்த சாமி சிலையை சுற்றிக்கிட்டே இருக்கணும்.
அது புயலுக்கு நடுவில் பொறி மாட்டினா எப்படி பொறியை தூக்கி புயல் வெளியே போடும், அப்படியே அந்த நடப்பாதை உங்களை அப்படியே வெளியே கூட்டிகிட்டு போயிடும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். எனக்கு இந்த படத்தை ஒரு 2-3 தடவை பார்த்ததில் இதில் 5 டைம்லைன் இருக்க மாதிரி தெரியுது. ஃபஸ்ட்டு, அந்த வெள்ளைக்காரி ஜேம்ஸை தலையை வெட்டினதோடு நிறுத்தி அவனை சுடாமல் இருந்திருந்தானா அவன் இந்த சாபத்தில் மாட்டிருக்க மாட்டான். 2வது, நம்ம ஹீரோட அப்பா முத்துவேலை காப்பாற்றுறான்னு குற்றவாளியை கண்ணை வச்சு சுடாமல் கல்லை கொண்டு அடிச்சிருந்தா அவரும் இந்த சாபத்தில் மாட்டிருக்க மாட்டார். 3வது டைம்லைன், அதாவது புதக்குழியில் மாட்டிருக்க ரெஜியை காப்பாற்ற போன சீனியர் போலீஸு கையில் அடிபட்டு ரத்தம் வரும்போது வானத்தை பார்த்து துப்பாக்கியால் சுடாமல் இருந்திருந்தா ஹீரோ, ரெஜி அண்ட் சீனியர் போலீஸ் யாருமே இந்த சாபத்தில் மாட்டிருக்க மாட்டாங்க. 4வது டைம்லைன் தான் நம்ம ஹீரோட பொண்ணோட டைம்லைன். காட்டு பண்ணியே இந்த சாபத்தில் நீ மாட்டிடக்கூடாதுமா, வெளியே போயிடுன்ற மாதிரி ஆஃபர் கொடுத்துட்டு போகுது. ஆனால் மாஸ் காட்டுறன்னு துப்பாக்கியால் ரெஜியை சத்தமாக சுட அவளை இந்த சாபத்துக்குள்ளே இந்த காடு கொண்டு வருது. 5வது ஒரு டைம்லைனில் இருக்குது, அதுதான் ரெஜியோட அக்கா. ஆனால் அவள் எப்படி உள்ளே வந்து மாட்டினா, யாரோட ரத்தமும் சத்தமும் இதுக்கு காரணம் அப்படின்னு நமக்கு தெரியல. அது மேபி 2வது பார்ட் வந்தால் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நான் கண்டுபிடிச்ச 5 டைம்லைன். இது உங்களுக்கு கரெக்டுன்னு தோணுச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஒருவேளை புரியலன்னா எது புரியலன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.